இது யார் ஒன்றும் செத்து எடுத்துருக்கேன் புலிகளால் ஆஸ்கர் செத்து எடுத்துட்டு தமிழகத்துக்கு ஆபத்து இருப்பதாக கூறி பாரத் இந்து முன்னணி சார்பில் சென்னை காவல்துறை டிஜிபி அலுவலகத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் அளித்துள்ள புகார் மனுவில் தமிழகத்தில் உள்ள சில அரசியல் கட்சிகள் விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் அவ்வாறு செயல்படுவதால் தமிழ் மண்ணில் தீவிரவாதம் தலைதூக்கும் ஆபத்து இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். கட்சிகளின் தலைவர்கள் புலிகளை ஆதரித்து பேசுவதை தடுக்க வேண்டும் என்றும் அவர்களது நடவடிக்கைகளை தமிழகத்தில் கண்காணித்து நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் பாரத் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இந்த கோரிக்கை மனுவை டிஜிபி அலுவலகத்தில் அளித்த பின்னர் அலுவலகத்திலிருந்து வெளியில் வந்த பாரத் இந்து முன்னணி தலைவர்கள் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தனர். அப்போது அவர்கள் சில கட்சிகளின் பெயர்களை குறிப்பிட்டு அவர்கள் விடுதலை புலிகளை ஆதரிப்பதாகவும் இவ்வாறு ஆதரிக்கும் பட்சத்தில் இளைஞர்கள் வழிகேட்டுக்கு ஆளாக நேரிடும் என்றும் குற்றம் சாட்டினர். தமிழக அரசும் காவல்துறையும் இணைந்து தேவையற்ற நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர். பாரத் இந்து முன்னணி கட்சியின் நிர்வாகிகளுடன் கடந்த 1991ஆம் ஆண்டு பெரும்புதூரில் படுகொலை செய்யப்பட்ட ராஜீவ்காந்தி கொலை சம்பவத்தின் போது அருகிலிருந்து தனது கை விரல்களை இழந்த அன்னாள் டிஎஸ்பி மற்றும் சிவபாலன் ஐயா அவர்கள் உடன் இருந்தனர். இவர்கள் 3 பேரும் இணைந்து சென்று டிஜிபி அலுவலகத்தில் புகார் மனுக்களை அளித்துவிட்டு வெளியில் வந்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தனர். அந்த பேட்டியின் போது அவர்கள் விடுதலை புலிகள் நடமாட்டம் குறித்து சில முக்கிய தகவல்களை செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர். மேலும் புலிகளின் நடமாட்டம் மிகவும் ஆபத்தானது என்றும் அவர்களால் ஏற்கனவே இலங்கை பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கும் பட்சத்தில் தமிழகத்திலும் அதுபோன்ற நிலை ஏற்படக்கூடாது என்று அவர்கள் தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்தனர். பிரதமர் ராஜீவ்காந்தி அவருடைய அதெல்லாம் எனது இந்த கைகள்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு வரையும் வந்துட்டு நிறைய உடம்பு கண்ணோட அந்த வலியோட அந்த வேதனையோடு தான் நான் இன்னைக்கு வாழ்ந்துருக்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு நம்மளுடைய டிஜிபி அவர்கள்ட்ட நானும் நமது சிவபாலன் சார், பிரபு சார், நாங்கள் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு ஒரு மனு கொடுத்துருக்குறோம். அந்த மனுவில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய எல்டிடி லீடர் மறைந்த பிரபாகரன் அவர்கள் வந்து அவருடைய புகைப்படத்தை வந்துட்டு இங்கே வந்துட்டு போடுறாங்க ஒரு சில கட்சிகள். அதே மாதிரி அவரை வந்து பேனர் வைக்கிறாங்க. அதே மாதிரி அவரை பற்றி புத்தகங்கள் எழுதி இன்னைக்கு சிறைச்சாலையில் வந்துட்டு அவங்களுக்கு எல்லா கைதிகளுக்கும் சர்க்குலேட் பண்ணுறாங்க. அந்த இயக்கம் வந்து எல்டிடி வந்து ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு தீவிரவாத இயக்கம். அதாவது உலகம் முழுவதும் வந்து அவர்கள் வந்து தடை செய்யப்பட்ட ஒரு தீவிரவாத இயக்கம். அந்த இயக்கத்துக்கு வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் வந்துட்டு அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து ஒரு தீவிரவாதிக்கு ஒரு நாட்டு பிரதமரை நம்ம
இந்திய பிரதமரை கொலை செய்த அவர்களோடு 9 வந்துட்டு போலீஸ்காரர்கள் இறந்து போனார்கள். எங்களுடைய எஸ்பில இருந்து எங்களுடைய ஆளுநர்கள் காவலர்கள் வரை இறந்து போனாங்க. அதே மாதிரி வந்துட்டு இங்கே வந்துட்டு பத்மநாபா அவர்களை வந்துட்டு கொலை செய்துட்டு நம்ம ஜக்கரியா காலனியில அவரோட சேர்ந்து ஒரு 10க்கும் மேற்பட்டவர்களை சுட்டு கொலை செய்துட்டு அவர்கள் தப்பித்து அவங்க இலங்கைக்கு போகும்பொழுது அங்க ராமநாதபுரத்துல வந்து செக் போஸ்ட்ல இருந்த எங்களுடைய காவலர்கள் தடுத்து நிறுத்தும்போது அவர்களை வந்து தப்பிக்கிறதுக்காக அவங்களை சுட்டு ஒரு கான்ஸ்டபிள் இறந்து போனாங்க. அந்த துப்பாக்கி சூட்டுல சுப்பிரமணியம் சொல்லிட்டு ராமநாதபுரம் தீபோல வந்து அவருக்கு சிலை வைத்திருக்கிறாங்க. இப்படி அவர்கள் வந்து ஒரு தீவிரவாத இயக்கம். அந்த இன்னும் பத்மநாபா கேஸ்ல வந்துட்டு உள்ள அக்யூஸ் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணவே இல்லை. அதே மாதிரி சுப்பிரமணியத்தை அவங்க விட்டாங்க. அதுவும் இல்லாத பிரச்சனை தெரியுமா தெரியாது. எங்களோட கான்ஸ்டபிள் வந்து செக் போஸ்ட் தடுத்து நிறுத்தும் போது அவர்களையும் துப்பாக்கியால சுற்றி அவங்க விடுதலை போய் தப்பிச்சு போனாங்க. அவங்க கேஸ் என்னாச்சுன்னு தெரியல. இன்னைக்கு வரைக்கும் மறைக்கப்பட்ட வழக்குகள் அதெல்லாம். இன்னைக்கு ராஜீவ்காந்தி கேஸ்ல அந்த குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்டாங்களே தவிர மன்னிக்கப்பட்டாங்களே தவிர அதுல இருக்கிற குற்றவாளிகள் பத்மநாபா கேஸ்லயும் வந்து குற்றவாளிகள் தான். இன்னும் அவங்களை கைது செய்யல. அவங்க இந்த ஊர்ல தான் அவங்க சுத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து எல்டிடி லீடருக்கு வந்துட்டு பிரபாகரனுக்கு பேனர் வைக்கிறதும் போஸ்டர் அடிக்கிறதும் அவரை பத்தி வீர தீரன் செயல் பண்ணாரு அவரை பத்தி புக்கு எழுதி வெளியிடுறதும் எல்லா கட்சிகளும் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா திக கட்சி பண்றாங்க, நாம் தமிழர் பண்றாங்க. இன்னைக்கு நம்மளுடைய சிஎம் கூட வந்துட்டு அந்த குற்றவாளியை அறிவுங்கிற பேரறிவாளரை கூப்பிட்டு தீபாத்தி கொடுத்தாங்க. அப்புறம் நம்மளுடைய எடப்பாடி ஐயா வந்துட்டு அந்த குற்றவாளிகளை விடுதலை செய்ய தீர்மானம் போட்டாங்க. எல்லா கட்சிகளும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஆனா ஒரு தீவிரவாத இயக்கத்தை தமிழ்நாட்டில் விட்டுட்டு இருக்கிறது நாளைக்கு இந்த தமிழகத்துக்கு பெரிய அச்சுறுத்தல். நாளைக்கு அடாயுதத்துல நிச்சயமா அந்த தமிழகத்தை அவங்க அழிப்பாங்க. அதனால நாங்க இன்னைக்கு டிஜிபி தான் மனு கொடுத்துருக்கோம். அவங்களை தடை செய்யணும் கேட்டு. அரசியல் உள்நோக்கத்துடன் அவங்களுக்கு என்னங்க அரசியல் இருக்குது தமிழகத்துல? எல்டிடி பிரபாகரன் யாரு? அவருக்கு தமிழக மக்களுக்கு என்ன செய்தாரு? அவருக்கும் நமக்கு என்னங்க சம்பந்தம்? அதுல என்னங்க அரசியல் நோக்கம் இருக்குது? நான் தமிழச்சுங்க. நான் இன்னைக்கு போலீஸ் வந்தவங்களோட சுத்திட்டு இருக்கேங்க. இன்னைக்கு எல்டிடி விடுதலை புலிகள் சுதந்திரமா நம்ம நாட்டுல சொல்றாங்க. அவங்களை யாருக்கு கேட்க போறா? அவங்க கேட்கறதுக்கு யாருமே இல்லை. காவல்துறை பாவம் எல்டிடியா இலங்கை அகதிகளான்னு தெரியவே இல்லை. அப்ப அவங்க என்ன அரசியல் நோக்கம் இருக்கு? ஏன் அவங்களுக்கு வந்துட்டு இவங்க ஓட்டுரிமை கொடுத்து நாளைக்கு எலெக்ஷன்ல ஓட்டு போட்டு இவங்க சிஎம் ஆக்க போறாங்க. நான் தானே ஓட்டு போட்டேன் இந்த கவர்மெண்ட்டுக்கு. என்ன அரசியல் நோக்கம் இருக்கு? அடைக்கப்பட்ட ஒருத்தரை வந்து அவர் படத்தை வச்சு பிரச்சாரம் பண்றாங்க. அது எப்படி ஏற்றுக்கீங்க? அதுதான் ஏற்றுக்க கூடாது. நம்ம தமிழர்களுக்கு இது ஒரு அச்சுறுத்தல். நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு அச்சுறுத்தல். தீவிரவாதிகள் இல்ல. இன்னைக்கு வீரப்பனை வந்துட்டு எலிமினேட் பண்ணிட்டாங்க. வீரப்பன் இல்ல. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பிரபாகரனை வந்து தலைவரா கொண்டாங்க. நாளைக்கு தமிழ் தேசியம் பேசிட்டு அவரை கொண்டாந்து வச்சுட்டு அவர் மூலமா இந்த எல்டிடி நாளைக்கு வந்து குடியுரிமை வாங்குவாங்க. 7 வருஷத்துக்கு மேல நல்லா குடியுரிமை கொடுக்கலாம். குடியுரிமை வாங்குவாங்க, ரேஷன் வாங்குவாங்க. நாளைக்கு அவங்க எலெக்ஷன்ல நிற்பாங்க. நம்மளோட பிள்ளைங்கள் பேர பிள்ளைங்கள்லாம் அவங்க தான் எல்டிடி தான் ஆள போறாங்க. தீவிரவாத இயக்கம் தான் ஆள போகுது. அவங்களை எழுத்து நிற்கிற அளவுக்கு நமக்கு ஒன்றும் தெம்பு இல்லையே. நம்ம அவங்களை தீவிரவாதியா பாக்குறது இல்லை. அவங்க பெரிய தமிழின தலைவரா பாக்குறோம். நாளைக்கு அவரு அங்க எல்டிடி என்னென்ன இலங்கையில போய் அந்த தமிழ் மக்களை அழிச்சு கொன்னு எல்லாரையும் வந்து சுடுகாடு ஆக்குன மாதிரி நம்ம தமிழகத்துக்கு தீவிரவாதத்தை கொண்டாட போறாங்க. இல்ல டிஜிபி அவங்கள்ட்ட கொடுக்கல. ஐஜி அவங்களுக்கு பதிலாக ரிசீவ் பண்ணாங்க. ஐஜி சார் நான் பாக்குறேன்னு சொன்னாங்க.